விஸ்வரூபம் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெளியீடு சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கான வாய்ப்பு என பல்வேறு விஷயங்கள் குறித்து உலக நாயகன் கமலஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் சில பகுதிகள் உங்களுக்காக. விஸ்வரூபம் வண்டி கட்டி போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது. விஸ்வரூபம் 2ஆம் பாகம் எப்படி இருக்கும், அது என்ன சொல்ல போகிறது? 2ஆம் பாகம் முதல் படத்தை விட சிறப்பாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் வந்திருப்பதாக படம் பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதை அவர்கள் கூற்று போக நானும் நம்புகிறேன் என்பதுதான் நிஜம். பிரம்மாண்டமான படம் என்பது போக சுவாரஸ்யமான படம், சர்ச்சைகள் எதுவும் இல்லாத படமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனால் சர்ச்சைக்கு உள்ளான நானும் சர்ச்சை செய்தவர்களும் இன்று அன்பும் அறிவும் நிறைய பெற்றுவிட்டோம். எப்போது எங்களோட திரையில் நாங்க காண்பது? இப்பதான் ஷூட்டிங் அளவுல முடிஞ்சிருக்கு. ஒரே ஒரு சின்ன காட்சி மாத்திரம் தான் எடுக்க வேண்டியிருக்கு. பாக்கி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோம். அதே போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்கும்போது வேற்று மொழி படங்கள்ல கதாநாயகன் தலைக விட்டக்கூடிய நேரமாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே அது நீங்க முன்னோடி ஹிந்தி படத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல இது எப்படி பாக்குறீங்க? அது நான் அதாவது என்னுடைய தேசிய கீதம் தமிழ் மொழியில் இல்ல, அந்த மொழியே எனக்கு தெரியாது. அப்படி இது என் நாடு, யார் வேணா எங்க வேணா, காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் கன்னியாகுமரியில நடிக்க வந்தாருன்னா திறமை இருக்கிறதா என்பதை தான் பார்க்க வேண்டும். அவர் காஷ்மீர்ல இருந்து வந்ததுக்காக அவருக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. சோ திறமை எங்கிருந்தாலும் மிளிர வைக்கும் பெருந்தன்மை இந்தியாவிற்கு உண்டு. அதற்கு உதாரணமே நான். உலக நாயகன் எப்போது நாங்க உலக சினிமாவில், அதாவது சர்வதேச திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இந்திய சினிமாவையே சர்வதேச அளவில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நெருங்கி கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு அந்த பெருமை கிடைக்கும் பொழுது எனக்கும் அது கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஃபிக்கியில நீங்க பொறுப்பேற்ற பிறகு அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? என்னால் வளராது ஃபிக்கி. ஃபிக்கி என்பது ஒரு நல்ல சிந்தனை, ஒரு நல்ல அமைப்பு. இதை ஆரம்பித்தவர் இன்று நம்முடன் இல்லை. அவர் பேர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். சோ அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பெரு அமைப்பு. அந்த அமைப்பில் நானும் ஒரு பங்குதாரன். இன்று ஹெவி மூவி, லைட்டர் மூவி அப்படிங்கறது கமலோட ஃபார்முலா ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விஸ்வரூபம்க்கு அப்புறம் உத்தம வில்லன், இந்த படம் எப்படி இருக்கும் அது குறித்து? இது மக்களுடைய ஃபார்முலா, இன்னும் சொல்ல போனா மீடியாவுடைய ஃபார்முலா. மக்கள் கூட அப்படி பாக்குறது இல்லை. ஏன்னா விஸ்வரூபத்துக்கு அடுத்து விஸ்வரூபம் 2, விஸ்வரூபம் 2 லைட் இல்ல, அது இன்னும் ஹெவி. சோ இதுக்கு அடுத்தது, ஏன்னா இப்ப நாம ஒரு சலங்கை வலிங்கிற படம், ஒரு 5 சலங்கை வலி பண்ணேன்னா இருந்தாலும் வேற வேலை இல்லையா, சும்மா சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்காம்பாங்க. இல்ல 5 காமெடி தொடர்ந்து பண்ணேன்னா இது காமெடியே பண்ணிட்டு இருக்காருப்பாங்க. தேவர் மகனே பண்ணிட்டு இருந்தேன்னா இது சும்மா வில்லேஜ் படமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படி தீபாவளிக்கு புது சட்டை வாங்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் புது சட்டை போட்டுக்கணும் இல்லையா? உலக நாயகன் கமலையும் ரஜினியும் மீண்டும் நாங்க திரையில் இணைந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எந்த திரையில்ங்கிறத பொறுத்து. ஏன்னா சின்ன திரையில எப்ப வேணா பார்க்கலாம். பெரிய திரையில் எடுத்துக்கொண்டா அது இப்ப சின்ன திரையா பெரிய திரையா ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் கூடி முடிவு செய்து நடக்குமா நடக்காதா, செய்யணுமா வேணாமா, இதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கணும். அதனால வேற எந்த பிரச்சனைகளும் இல்லை.